இவர்க்கும் இன்பம் அருளும் வகை செய்யும் ஆதிப்பிரானும் சுருளும் சுடருரு பெண் சுட. இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமுலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 7வது அத்தியாயம் அருள் உடைமை. மிக அருமையான பாடல். பிரான் அருள் உண்டு எனில் உண்டு நல் செல்வம். பிரான் அருள் உண்டு எனில் உண்டு நல் செல்வம். பிரான் அருள் உண்டு எனில் நல் ஞானம். பிரான் அருள் உண்டு எனில் நல் ஞானம். பிரான் அருளில் பெரும் தன்மையும் உண்டு. பிரான் அருளில் பெரும் தன்மையும் உண்டு. பிரான் அருளால் பெரும் தெய்வமும் ஆமே. பிரான் அருளால் பெரும் தெய்வமும் ஆமே. இந்த பாடலாம் அனைத்துன்னு சுருக்கமா சொல்லிட்டார். இந்த குட்டி கதையை சொல்லிட்டு உள்ள வரலாம். ஒரு சிற்பி கருங்கல்ல தட்டிப்பாட்டு எடுத்து எந்த கல் சிலையை வடிப்பதற்கு நல்லது, மிக பிரமாதமான திறமை உள்ளவன். ஸ்கொயரா இருக்கிற ஒரு கல்லுல அருமையான என்ன சிலை கேட்கிறோமோ செஞ்சு தருவான். உங்களை வேணாலும் வடிப்பான், பிள்ளையார வேணாலும் வடிப்பான், சிவனை வேணாலும் வடிப்பான். ஆனால் அவனிடம் வறுமை குடிக்கொண்டு இருக்கின்றது. அவன் சிந்தித்து பார்க்கின்றான். ஏதோ ஒரு திறமை இருக்கின்றது, இது நம் மேற முடியும். அப்பா அந்த வதியாக செய்கின்ற ஒரு முதியவரிடம் தன்னுடைய ஐயப்பாடுகளை சொல்கின்றான். ஐயா, என்கிட்ட நல்ல ஸ்கில் இருக்குது, நல்ல வடிவமைக்கின்றான். ஆனா எல்லாரும் போல இருக்கின்ற ஒரு பொண்ணும் பொருளும் செல்வமும் எனக்கு கிடைப்பதில் ஒரு குறைபாடு இருக்கிறதா உணர்றான். தாங்கதான் எனக்கு தெளிவு கொடுக்கணும் அப்படின்றார். அப்ப சொல்றாரு, இருக்கிறாரு, உனக்கு பிரான் அருள் வேண்டும்பா. அப்படின்னா திறமை மட்டும் போதாதுப்பா, நீ திறமை இருக்குன்னு நம்புற, ஆனா இறைவன் அருளை நீ வேண்டவில்லை. நம்ம இறைவனுக்கு நன்றி செலுத்தணும். கிராட்டிடியூட் அப்படின்றது எவ்வளவுதான். நன்றி உணர்வுலே வாழ்க்கை அடங்கிடுச்சு. எப்ப நீங்க அந்த ஸ்லாபுக்கு வந்துட்டீங்களோ அப்ப உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இல்லை. இறைவன் கொடுத்த இந்த உயிருக்கு, இந்த நிலைமைக்கு, இருக்கின்ற செய்திக்கு நன்றி உணர்வோட இந்த பிரபஞ்சத்தையோ இந்த இறைவனையோ நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட எந்த ஒரு ரெக்யர்மெண்ட்டும் இருக்காது. அப்ப யூ டிரான்ஸ்ஃபார்ம் டு காட் சொல்றீங்க. அப்ப கடவுள் மேல இதை காப்பாத்திட்டீங்கப்பா அப்படின்றான். அப்ப அந்த கடவுள்ன்றது யாராங்க? யாருமே தன்னுடைய இடத்துக்கு இன்னொருத்தர் கொடுத்து விருப்பப்பட மாட்டாங்க, ஒரு பெரிய பதவியா இருக்கட்டும். ஆனா இந்த கடவுள் மட்டும் என்ன பண்றாரு பாருங்க, நீங்க பக்குவப்பட்டுட்டீங்கன்னா அருள் கொடுக்குறாரு. என்ன, அவன் இடத்துக்கே நீங்க வந்துடலாம், அவனாவே ஆயிடலாம். இதுதாங்க பாரு பெரிய கிரேட். இதுதான் இங்க சொல்ல வர. அப்ப இனிஷியல் ஸ்டேஜ் எப்படி இருக்கணும்? அவன் அருள் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா இனிஷியலா எப்படி இருக்கணும்? சிற்பி மாரி வறுமையில உயர்ந்துகிட்டு மலக்க நிலையில இருந்துகிட்டு ஏக்கத்துல இல்லாம தர்மத்தினால் வரக்கூடிய செல்வங்கள், அமைதி இருக்கும். ஒரு பொருள் வரணும்னா அமைதி இருக்கணும், அமைதி குடிக்கொண்டு இருக்கணும். அப்புறம் பேரறிவு ஞானம். செல்வம் வந்துச்சுன்னா நமக்கு செருக்கு வந்துடும். ஏன்னா இட்ஸ் இன்டர்னல் ப்ராசஸ். எப்படி அந்த வாயில ஒரு ஸ்வீட்டை போட்ட உடனே அந்த உணர ஆரம்பிக்கிறோமோ, அப்ப செல்வத்தை கொடுக்கும் போது கடவுள் அடுத்து ஒரு செக்கிங் கொடுக்கிறார். அப்ப நாம அந்த டிரான்ஸ்பர்மேஷன்ல பெரும் ஞானம் வரும்போது அதை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு என்னன்னு பார்க்கணும். அது ரெண்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, நம்ம நிறைகுடமா ஆயிட்டோம் அப்படின்னாக்கா இறைத்தன்மை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்ப இதுல நோ மோர் கான்ட்ராவர்ஷன். அப்ப பிறப்பற்ற இறைவனாகவே ஆகிவிடலாம் அப்படின்றார். இறைவனுக்கு எப்படி பிறப்பாற்று சொல்லுகின்றோமோ அது போல இறைவனாகவே ஆகிவிடலாம் அப்படின்றாருங்க. இப்ப இந்த பிராக்டிகலா கொஞ்சம் பார்க்கும்போது நல் செல்வம் அப்படின்னு, செல்வம் நல் செல்வம் அப்படின்றாருங்க.
அப்ப மன அமைதி, ஆன்மீக செல்வம், சிவபுண்ணியம் எல்லாம் வேர்டு. அது ஒரு மாவு வந்து டிரான்ஸ்பர் ஆகும்போது சப்பாத்தியா மாறுது. அது மாதிரி சிவபுண்ணியம் அப்படின்றது உங்களுடைய செயல்களால விளையக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த டிரான்ஸ்பர்மேஷன் லைஃப்ல வந்து நம்ம எங்க இருந்து எந்த இதுக்கு தாவறோம். இந்த கிள்ளி விளையாட வந்துருங்களா, கட்டத்தான் கட்ட மாறுறது அந்த மாதிரி. அப்படி போக்கும்போது நல்ல படிக்க ஆரம்பிக்கிறோம். அதனால வந்துடுமான்னா மெய்ஞானம் வந்து அவன் அருள் வேணும் அப்படின்றார். பிரான் அருள் அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்றாரு ஒரு இதுலயும். பெருந்தன்மை நமக்கு எல்லாத்துக்கும் வேணுங்கின்ற ஒரு வார்த்தை. உலகம் ஆசையால் உயலாமல் பரந்த மனப்பான்மையும் அன்பு கொண்டும் இந்த உலகத்தை ஆள வேண்டும். அதான் பெருந்தன்மை. அப்ப சிவமானது சிவன் சிவனாக மாறும், தானும் சிவமாக மாறலாம். அப்போ இதுல நமக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா, செல்வம் வேணும், நாணம் வேணும், மேன்மை அடையணும், எல்லாம் தானாகவே வரும். எப்பன்னா நம்ம வந்து தெய்வ நிலைக்கு அருள்பாலிக்கின்ற ஒரு நிலைக்கு வரும்போது ஏனி மாதிரி ஏறி போயிடலாம் அப்படின்றாரு. அப்போ பிராக்டிக்கல் அப்ளிகபிலிட்டி டே டு டே லைஃப்ல எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, ₹1 வருதுன்னா மன அமைதியா ஹாப்பியா இருக்க முடியுமா அப்படின்றது. நிறைய இன்ஃபர்மேஷனை சேகரிக்கணும்னு நினைக்காம சரியான இடத்துல சரியான டிசிஷன் எடுக்கிற மாதிரி நமக்கு நாலேஜ் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது. நம்மளுடைய ஆளுமை வளர்ச்சி, பெருந்தன்மைன்றது விட்டு கொடுத்து ஈகோ இல்லாம நம்மளை வளர்த்துக்கிறது. அப்புறம் வாழும் போதே கடவுள்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த நிலைமைக்கு நம்ம எல்லாம் சிந்திக்கலாம். அப்ப இதுக்கு சுருக்கமா காலையில எழும்போது நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த செய்கின்ற செயல்கள் அனைத்தும் உன்னுடைய அருளா நடக்கட்டும்பா அப்படின்ட்டு அவன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். அப்படி பண்ணும்போது பயன்தரும் செல்வங்கள் வரும், தெளிவான நாணங்கள் கிடைக்கும், உயர்ந்த குணங்கள் நம்ம கிட்ட வளரும், மன அமைதி பெற்று இறையை உணரலாம். இந்த 3 வார்த்தை பிராணருள் உண்டியனில் ஆமே அப்படின்னு வலியுறுத்துறார். நமக்கு அவனுடைய அருள் வேணும், அது உண்டுன்னா ஆமே அப்படின்னா தெய்வமே நீண்டான்ட்டாருங்க. மிக்க நன்றி. வாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். நன்றிங்க ஐயா, மிக அருமை. மிக்க நன்றி. வாங்க விந்தியாமா, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1645வது திருமந்திரம். அருளுடைமை திருமந்திரம். பிரான் உண்டு எனில் உண்டு நற்செல்வம், பிரான் அருள் உண்டு எனில் உண்டு நல் ஞானம், பிரான் அருளில் பெரும் தன்மையும் உண்டு, பிரான் அருளில் பெரும் தெய்வமும் ஆமே. அருமையான திருமந்திரம், எனக்கு ரொம்ப பிடித்த திருமந்திரம். சிவபெருமான் திருவருள் துணை இருக்குமானால் எல்லா செல்வ நலங்களும் உண்டாகும். சிவபெருமான் திருவருள் துணையாலே அறிவு நலம் அடைய பெறலாம். சிவ பரம்பொருள் அருள் பெறுதற்கரிய பெருமைகளை தேடி தரும். எல்லாவற்றிற்கும் மேல பெருமான் அருள் துணையால் உயர்ந்த தெய்வ நிலை பெறவும் கூடும். நற்செல்வம் என்றது அழியாத சித்தியாகிய செல்வம். சிவனருள் பெற்றவர் எல்லாம் பெற்றவர் ஆவார் என்பது பொருள். கழக வெளியீட்டில் சிவபெருமானின் திருவருள் உண்டானால் செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் உண்டாகும். அதுபோல் திருவடி உணர்வும் உண்டாகும். அத்திருவருளால் அறிவினுள் அறிவாம் பேரா பெருநிலையும் உண்டாகும். அதுபோல் சிவமாம் பெருவாழ்வும் எய்தும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க, அருமை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1645. பிரானருள் உண்டென்னில் உண்டு நற்செல்வம், பிரானருள் உண்டென்னில் உண்டு நன்ஞானம், பிரானருளிற் பெருந்தன்மையும் உண்டு, பிரானருளிற் பெருந்தெய்வமும் ஆமே. Translation: If one has Lord's grace, one possesses all wealth. If one has Lord's grace, one possesses genuine wisdom. If in the Lord's grace there is nobility, by Lord's grace one becomes the great God.
பிராணருள் உண்டெனில் உண்டு நற்செல்வம். இங்க பிராணா பிராணனா பார்க்கறது வந்து நமக்குள்ள இருக்கிற தெய்வத்தை தான் திருமலர் எப்பயுமே சொல்லுவாங்க. பிரபஞ்ச சக்தி முதல் நிலையில இருக்கும். அதுக்கப்புறம் நமக்குள்ள இருக்கிற இறைவனை உணர்ந்து இறைவனையே அடையணுங்கிறது தான். அதனால நமக்குள்ள இருக்கிற இறைவனோட அருளை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, உணர்ந்து உண்டாயிடுச்சுன்னா, அது இருக்குன்னா, இப்ப எப்படி பணம் இருக்குன்னா இதை வாங்க முடியும்னு இருக்கு இல்லையா? அது மாதிரி பிராணன்னு நமக்குள்ள இருக்கிற இறைவன் இருக்கிறார்ன்ற இது வந்துருச்சு, உணர்ந்துட்டோம்னா அந்த அருள் உண்டு எண்ணில் உண்டு நற்செல்வம். நற்செல்வம்ன்றது செல்வம் வந்து அழியாத செல்வமாகவும் இருக்கணும், நிலைத்த உண்மையான செல்வமாகவும் இருக்கணும். அதுதான் நற்செல்வமாக இருக்க முடியும். அப்போ உண்மையான செல்வம்னா அந்த முக்தி செல்வம் தான். நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் பாடல்களை, முக்தியும் ஒரு செல்வம்ன்றதை பார்த்துருக்கோம். அந்த நமக்குள்ள இருக்கிற இறைவன் உணரப்பட்டாதான் நமக்கு இந்த மனதிலிருந்து விடுதலை பெறும். ஆன்மா விடுதலை பெறணும்னா அதுக்கு அந்த பிராணன் இறைவனுக்கு அருள் இருக்கணும். அந்த அருள் வந்ததுன்னா இந்த மனதிலிருந்து நம்மளால வெளில வர முடியும். அதுதான் முக்தி. ஆன்மாக்கு அந்த ஜீவன்றதுல இருந்து விடுதலை. அந்த செல்வம், அந்த முக்தி செல்வம் நமக்கு இருக்கும். பிராணர் உண்டெனில் உண்டு ஞானம். அந்த ஞானம் எது உண்மை, இது நான் யாருன்ற உண்மை, அதுதான் ஞானமா நான் பார்க்குறேன். இறைவன் தனக்குள்ள இருக்கிறது யாரு, நம்ம யாரு, அதாவது உண்மையான ஞானம். இந்த உலகிற்கான ஞானம்னு இல்லாம உண்மையான ஞானம் எது, உண்மையை புரிஞ்சுக்கிறது, தான் யாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. அந்த அருள் எப்போ வரும்னா நமக்குள்ள இருக்கிற ஆன்மாவோட அருள் இருந்தாதான், அது இறைவனோட திருவடி தான். அந்த அருள் இருந்தாதான் நமக்கு வந்து உண்மையா நாம யாருன்ற அருள், அந்த ஞானம் வரும். பிரான் அருள் பெருந்தன்மையும் உண்டு. அந்த ஆன்மா வெளிப்படைஞ்சு அந்த தன்மை மேலோங்க அதுக்கு அருள் பெருகதான் நமக்கு அந்த அருள் கிடைக்கதான் அந்த தன்மை, ஆன்மாவுக்கான தன்மை என்னது, அன்பு, அமைதி, ஞானம், இந்த மாதிரி ஆன்மாக்கான தன்மையும் நமக்கு கூடும். பிராணருள் தெய்வமும் ஆமே. அந்த இறைவனோட அருளால தான், அந்த உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனோட அருளால தான் இப்ப பெருந்தெய்வத்தையே நம்மளால பிடிக்கவும் முடியும். அவனவன் ஆதல் அப்படின்றாங்க இல்லையா? அது மாதிரி இறைவனாகவே ஆகிறதும் எங்க இருந்து வருதுன்னா உங்க ஆன்மா சக்தியில இருந்து தான். அந்த ஆன்மா சக்தினால தான் நமக்கு உண்மையும் புரிய வரும். அதுல இருந்து ஆன்மாக்கு விடுதலையும் கிடைக்கும். அந்த ஆன்மாக்கு அந்த நல்ல குணமும் பெருகும். அந்த ஆன்மா தெய்வமாகவும் மாறுறது எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனோட அருளினால். அதனால நம்ம என்ன செய்யணும்னா அந்த இறைவனை பிடிக்கணும், நமக்குள்ள இருக்கிற இறைவனை பிடிக்கணும். அதுக்கான நமக்குள்ள திரும்பணும். மன அமைதியை நோக்கி, உள் அமைதியை நோக்கியும் அந்த உள்ள இருக்க சக்தியை உணர்றதுக்கான விஷயத்த செய்யணும். அதுக்கு ஐயா சொன்ன மாதிரி சரணடைஞ்சு இறைவனோட முதல்ல பிரபஞ்ச சக்திகிட்ட சரணடைஞ்சு அவங்களோட துணையை எடுத்துக்கலாம். துணையை எடுத்துட்டு சரணடைஞ்சு நம்ம உள்ள திரும்பி நமக்கு அதுக்கான செயல்களை செஞ்சு நம்ம இறைவனை நோக்கி நம்மளோட செயல், எண்ணம், சொல், செயல், நம்ம பார்க்குற விஷயம், கேட்குற விஷயம் எல்லாத்தையும் நமக்குள்ள இருக்கிற இறைவன் பக்கம் போட்டோம்னாலே நம்ம வந்து அந்த நம்ம ஆன்மாவோட சக்தியை உணர முடியும். அந்த சக்தி பெருக இறைவனாகவே மாற முடியும், இறைவனாகவே உணர முடியும். அப்படிங்கிறத நான் இந்த பாடல்ல இருந்து புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். இன்றைக்கு வந்து நம்ம ஒரு புது அத்தியாயத்தை தொடங்குறோம். அதனுடைய இது பேரு அருள் உடைமையில் ஞானம் வருதல். பின்னாடி வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? ஆமா, வேற இடத்துல இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதுங்கம்மா. நன்றிங்கம்மா. ஞானம் வந்து எங்க இருந்தோ வராது, அப்போ அது அங்கேயே இருக்கிறது. அதை வந்து நாம் உணர வேண்டும் என்றால் இந்த போன அத்தியாயத்துல சொன்ன மாதிரி பொய்யான தவ வேடத்தை கழிச்சிட்டு அதை தூடனை செய்துவிட்டு நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் அந்த ஞானம் விளங்கும்.
அப்படிங்கிறதுதான் இந்த அது எப்படி விளங்கும், அதை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறதுதான் இந்த வரக்கூடிய இந்த 10 மந்திரங்களையும் சொல்லித்தராரு. இதுல பாத்தீங்கன்னா பிரான் அருள் உண்டெனில் அப்படின்னு சொல்லுவோம். ஆதி பிரான் அப்படின்னு சொல்லுவோம். அவர் ஒருத்தர் தான் தேவர் பிரான் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒருத்தர் தான். வேற வேற அடைமொழியே அவருக்கு இல்லை அந்த இடத்துல. அவர்தான் மூத்தவர். எல்லா காலங்களிலும் எல்லா இடத்திலும் நிற்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். அதனால்தான் அவர் சொல்றார் பிரான் அப்படின்னு சொல்லுவார். அப்ப பிரான்னா அந்த இறைப்பரம் பொருளின் பரவடியும். அதனால்தான் பிரான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிரான் அருள் உண்டெனில் உண்டு நற்செல்வம். அப்போ எது உண்மையான செல்வம் அப்படிங்கிறத நம்மளால அவனுடைய அருள் இருந்தால் புரிந்து கொள்ள முடியும். அப்ப நம்ம கிடைக்கிறது இல்லை. ஒரு சிலர் பூஜை பண்ணுவாங்க, பூஜை பண்ணிட்டு காசு வேணுங்கிறதுக்காக பூஜை பண்ணுவாங்க. தன ஆகர்ஷண யாகம் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. எது நற்செல்வம் என்பதை புரிந்து கொள்வதற்கு அவன் அருள் வேண்டும். அங்கதான் நம்ம முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டியது. பிரானருள் உண்டனில் உண்டு நல் ஞானம். நல் ஞானம் அப்படிங்கிற இது உண்மையான ஞானம். அது எப்படி நம்ம புத்தியை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியுமா? இந்த நற்செல்வத்தை எப்படி நம்ம டிசைட் பண்ண முடியாதோ, நம்மளால புரிந்து கொள்ள முடியாதோ, அதே மாதிரி இறைவனுடைய அருளினால் மட்டுமே எது உண்மையான ஞானம் என்றும் புரிந்து கொள்ள முடியும். எது உண்மையான ஞானம், எது நல்ல ஞானம், அதுவும் அவன் அருளினால் புரிந்து கொள்ளப்படுவது மட்டுமே. பின்னாடி அர்த்தத்தை சொல்லுவார். இது நமக்கு ஒரு பேஸ் செட் பண்றார். அடுத்தாப்புல சொல்றாரு பிரான் அருளில் பெரும் தன்மையும் உண்டு அப்படின்றார். இப்ப எது உண்மையான செல்வம், எது உண்மையான ஞானம் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருச்சுனாக்கா என்ன நடக்கும்? பெருந்தன்மை நம்மை சேரும். அதுக்கும் அவன் தான். அதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கலன்னா முடியாது. எல்லாமே கையில இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கையில என்ன செல்வம் வச்சிருக்கோம்? கையில எவ்வளவு லட்சக்கணக்கானாலும் காசு வச்சிருக்கலாம். ஆனா அது நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான். இந்த கதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பிச்சைக்காரன் தன்னுடைய உட்கார்ந்து இருக்கிற கோணிக்கு கீழே அவனுக்கு புதையல் இருந்தது, எல்லாம் வாங்க வச்சிருக்கான். அதை எடுத்து செலவு பண்ணணும். அங்க காசு இருக்குன்னு உணரணும். அந்த காசு நமக்கு நன்மை தரக்கூடியதுங்கிற புத்தி இருக்கணும். அப்பதான் அதை நல்ல வழியில நம்மளால செலவு பண்ண முடியும். அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த ஞானம் விளங்குறது கூட பெருசு இல்ல. அந்த ஞானத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வியலில் நாம் தினப்படி சொல்லணும். அதெல்லாம் அர்த்தத்தை மந்திரத்துல அவர் சொல்லுவாரு. தினப்படி வாழ்வியல்ல அந்த ஞானம் இங்கனம் உதவி செய்கிறது. அந்த ஞானத்தை நம்ம எப்படி டெய்லி பிராக்டிஸ் எடுத்துட்டு வர போறோம். வெறும் ஏட்டு சுரக்கா இல்லை. அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப மாத்திரம்தான் நம்மளால அந்த ஞானத்தோடு விளங்க முடியும். அதனால்தான் பிரான் அருளில் பெருந்தன்மையும் உண்டு, பிரான் அருளில் பெரும் தெய்வமும் ஆமே. இப்ப இது புரிஞ்சிருச்சுன்னா, எது நல்ல செல்வம்னு புரிஞ்சிருச்சுன்னா, எது நல்ல ஞானம்னு புரிஞ்சிருச்சுன்னா, அந்த தன்மை வந்துடுச்சுன்னா, அவருடைய அருளினால் நாம் வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம அவராகவே மாறிடலாம். அதனாலதான் சொல்றாரு பெருந்தெய்வமும் ஆமே அப்படிங்கிற. அப்ப நாம அவராகவே மாறக்கூடிய அந்த தன்மையும் நம்ம இருக்கணும். நான் தான் கடவுள் அப்படின்னா அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எல்லோருக்குள்ளும் அந்த பெருந்தெய்வத்தின் தன்மை இருக்கிறது. ஆனா அவன் எப்பொழுது பெருந்தெய்வமாக நிற்கிறாள் அப்படின்னாக்க நற்செல்வம் எது என்று அவன் அருளால் உணரக்கூடியது. நான் சொல்றது இல்ல. 10 ஏக்கர் நிலம் இருந்தா நற்செல்வம் இல்ல, 100 பவுன் நகை இருந்தா நற்செல்வம் இல்ல, இல்ல இருக்கிற அத்தனை திருமுறைகளையும் கற்றுக்கொண்டால் அது ஞானம் இல்ல, இல்ல நான் நிறைய நேரம் பூஜை பண்றேன் அப்படின்னா அது ஞானம் இல்ல. அவன் அருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு செயலையும் அவன் இது அவனுக்கு பிச்சை.
இது அவனிட்ட பிச்சை, இது அவனிட்ட பிச்சை அப்படின்னு எல்லா இடத்திலும் அவனை மையப்படுத்தி அந்த பேரொருளை உணர்ந்து கொள்ளும் பொழுது அந்த தன்மை தன்னால வரும். அப்ப அந்த செருக்கு இருக்காது. எது பெருந்தன்மை? செருக்கற்ற தன்மை. எனக்குள்ள இவ்வளோ செல்வம் இருக்குன்ற செருக்கற்ற தன்மை, எனக்கு இவ்வளோ தெரியும் என்ற ஞானத்தை குறித்து அகந்தை இருக்கக்கூடிய அந்த தன்மை, அகங்காரம்னு சொல்றோம் இல்லையா, அது ரெண்டும் உள்ள போகாது. இந்த ரெண்டும் செத்து போச்சுனாக்க பெருந்தன்மை வந்துவிடும். அப்ப ஆசையே வராது. எது நல்ல செல்வம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆசை இருக்காது. இதெல்லாம் பை ப்ராடக்ட். இது ரெண்டும் மெயின். எது நற்செல்வம் எதுன்னு புரிஞ்சுக்கிறதும், நல் ஞானம் எதுன்னு புரிஞ்சுக்கிறதும், அதை பற்றி ஆணவமோ அகங்காரமோ இல்லாம இருக்கிறது பிரைமரி ஃபேக்டர். அதுக்கு கீழே நிறைய சப் ஃபேக்டர்ஸ் உண்டு. என்ன அப்படின்னாக்க எது செல்வம் தேடிச்சுன்னா தேவையில்லாத பொருள் மேல ஒரு ஆசை இருக்காது. அந்த ஆசைக்கான வீணான உழைப்பு இருக்காது. அந்த உழைப்புக்காக மற்றவர்கள் மேல் போட்டி பொறாமை இதெல்லாம் இருக்காது. அப்ப பாருங்க, இதெல்லாம் இப்படி சப் ப்ராடக்ட் போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஞானம் அப்படின்னாக்க எது மிகப்பெரிய புஸ்தகம் அதைதான் நான் படிப்பேன். இவ்வளவு புத்தகங்களை படிப்பேன், அதுக்குண்டான அந்த உழைப்பு இருக்காது. இல்லைன்னா ஞானம் அந்த அத்தனை விஷயங்கான மற்றவர்களை பார்த்து ஒரு இலக்காரம் தோன்றாது. அவன் யாரு, அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு யோசிச்சிட முடியாது. அப்போ அது கழன்றும். எல்லார் செய்வதிலும் இருக்கக்கூடிய நன்மை நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்புறம் அது சம்பந்தமான அலைதல், தேடல், அகங்காரம் இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இதெல்லாம் ஒன்னொன்னா விலகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள பெருந்தன்மை வந்துடும். அப்ப இதெல்லாம் உருவி போட்டுரும். இதெல்லாம் உருவி போட்டா என்ன ஆகும்? உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? தெய்வம் இருக்கும். அந்த தெய்வம் பெருந்தெய்வமாக நம்மை வழிநடத்தும். நாம் பெருந்தெய்வமாகவே இருப்போம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆழமான மந்திரத்தை சொல்றாரு. இதுல இருந்து இன்னும் வரக்கூடிய ஒரு 10 மந்திரம் ரொம்ப அற்புதமான மந்திரங்கள். இதுல இன்னும் நிறைய சித்து வச்சிருப்பாரு. நம்ம ஒரு மந்திரமாக பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. ஒரு அற்புதமான மந்திரத்தை உங்களோடு பகிர்ந்துக்க இந்த காலம். நன்றிங்கம்மா. மிக எளிமையா நல்ல புரியுற மாதிரி சொன்னீங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. வாங்க தியாகராஜன் ஐயா. வணக்கம் ஐயா. மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளால ஒவ்வொரு நாளுமே ஒரு சிறப்பு. இந்த தெய்வீக பெருநிதியை சிந்திக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு வாய்ப்பாக திருமந்திரம் நமக்கு அமைந்திருக்கிறது. ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. அன்பு அம்மா அற்புதமாக விளக்கம் சொன்னாங்க. இந்த பிரான் பொதுவாக இறைவனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அந்த பிரான் என்று சொல்றோம். இப்ப சிவபிரான போற்றணும், அதே மாதிரி கண்ணபிரான், அப்படி எல்லாத்துலயுமே அந்த உயர்ந்த தன்மைகள்ல இருக்கிறதுக்கு பின்னாடி அந்த பிரான் என்ற வார்த்தைகள். அதே மாதிரி தம்பிரான் என்ற ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க. தம்மை போல பிறரையும் உணரக்கூடிய அந்த தன்மை. இறைவனே அனைத்து உயிருக்குள்ளாகவும் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த உணர்ந்த தன்மை. இறைவனுக்குள்ளதான் நாம இருக்கிறோம். இறைவன் எல்லா உயிர்களுமாக எல்லா தோற்ற பொருளாகவும் இருக்கிறான். இத அடிக்கடி நம்ம நினைச்சு பார்க்கணும். நமக்குள்ள இறைவன் இருக்கிறதையும் நினைச்சு பார்க்கணும். அதே மாதிரி இறைவனுக்குள்ளதான் நாம இருக்கிறோங்கிறது அது உள்ளுணர்வாக நமக்கு உணர்த்தப்படும். அந்த நிலையை அறிவிப்பவர்கள் யாருன்னா தன்னை அறிந்தவர்கள் தான். தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் என்று குறிப்பிடுவார் ஒரு இடத்துல. அப்ப தன்னை அறிந்தவர்கள் அவர்கள் தான் இன்னைக்கு சமுதாயத்துல உலகத்துல குருமார்களாக, அதாவது இறைவனே தானாக உணர்ந்த பிரான் தம்பிரானாக நமக்கு குரு வாய்த்திருக்கிறார். அப்ப குருவருளின்றி திருவருள் இல்லை. அப்ப குருவருளாலதான் அந்த தெய்வ நிலையே அறிய முடியும். அப்ப குருவர்களை போற்றணும், வணங்கணும், மதிக்கணும். இதுக்கு நாம என்ன செய்யணும்? அதுதான் ஒரு பெரும் செல்வம். நமக்கு இந்த தளத்துல எத்தனையோ பேர் நல்ல ஒரு வழிகாட்டியாக குரு ஸ்தானத்திலிருந்து அந்த மெய்ப்பொருளை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறாங்க. இதுவே ஒரு பெரும் செல்வம் தான். செல்வம் என்றாலே நமக்கு தேவையானது தேவையான நேரத்துல கிடைத்து கொண்டேதான் இருக்குது. செல்வம்ங்கிறது என்னமோ தனியா இல்லை, அது ஸ்டாக் போர்ஸ், அது எல்லா இடத்துலயும் இருக்கு, நீக்கமர இருக்கு. அதை நம்ம பயன்கொள்ளும் விதம் தான் மாறுபடுது. என்கிட்ட இருக்கு இல்லைன்றோம். இருக்கு, எல்லாருக்குமே ஒன்றாதான் இருக்கு.
அதை எப்படி பயன்படுத்துறன்ற அந்த அறிவு, அந்த ஞானம் என்பது நமக்குள்ள விளக்கத்துக்கு வரணும். அதை கொடுக்கறது எதுனா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வீக மெய்ப்பொருள் தான். அந்த மெய்ப்பொருளை உணரக்கூடிய அறிவு, அந்த அறிவுல அதைத்தான் பேரறிவு என்று சொல்றாங்க. அந்த பேரறிவு நிலையில நம்ம கலந்து இருக்கும்போது அந்த முற்றறிவுடைய தன்மைகள் அத்தனையுமே நமக்குள்ளாக வெளிப்படும். பிரானருளில் பெருந்தன்மை உண்டு. அந்த மேக்னானிமிட்டி என்ற அளவுல அந்த விரிந்த தேர்ந்த அந்த நல்லறிவு என்பது நமக்குள்ள இருக்கு. இதுல ஞானம் என்பது என்னன்னா அந்த அறிவையே அறியக்கூடிய அறிவு தான் ஞானம்ங்கிறது. அந்த அறிவையே அறிந்தாலும் அதை உள்ளத உள்ளபடி அப்படியே அறியுது. அப்ப அந்த அறிவு பல விதமாக சொல்லுவாங்க. அதாவது அந்த அறிவுல கூட மெய்யறிவுன்னு சொல்றோம். ஆனா உலக விஷயங்கள்ல நான் அனுபவம் பெறும் தேர்ந்த அறிவாகவும் இருக்குது, அந்த அனுபவ அறிவாகவும் இருக்குது. அதே மாதிரி சுருதி மூலம், அதாவது முன்னோர்கள் சொன்ன அந்த கருத்துக்கள் வாயிலாக, அதாவது நூல் வாயிலாக, இந்த வேதங்கள் என்று சொல்றதெல்லாம் அப்படியே வழி வழியாக வரக்கூடியதுதான். அந்த மாதிரி அறியக்கூடிய அறிவும் இருக்குது. அது நூல் வழி, அதை நம்ம உள்ளுணர்வு அறிவாக நம்ம உள்ளுக்குள்ள இருந்து வரக்கூடிய அறிவு. அது யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. டியூஷன்னா வெளியில வச்சு கத்துக்குவோம். இது இன்டியூஷனல் என்று சொல்வார்கள். உள்ளுக்குள்ள இருந்து வரணும். அதாவது நடுமனமும் ஆழ்மனமும் இணைந்து செயல்படும் போது அந்த உள்ளுணர்வு அறியக்கூடிய அறிவு என்பது வெளிப்படும். அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இயற்கை அறிவை, இயற்கையில அமைந்திருக்கிற அறிவை அப்படியே உணர முற்படணும். அப்ப அப்படி பண்ணும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அனுமான அறிவு என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவு நிலை, அதாவது வள்ளுவ பெருந்தகை சொல்வார், நுண்மான் நுழைவுலன் என்று ஒரு வார்த்தையை சொல்வார். நுண்மான் நுழைவுலன் அறிவு, நுண்ணிய மாண்புல, அதே மாதிரி நுழைவுலன், எல்லாவற்றிலும் ஊடுருவி நிறையக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு அறிவு. அந்த அறிவு எதுன்னு பார்த்தா அந்த தெய்வீக அறிவு தான். அந்த முற்றறிவே தான் பேரறிவாக இருக்குது. அது பேரறிவு தான் நமக்குள்ள புலன்களை இயக்கி பெறக்கூடிய அறிவாகவும் இருக்குது. இத்தகைய அந்த அறிவையே அறியக்கூடிய தன்மை தான் ஞானம் என்பது. இப்ப இந்த பாடலுக்கு வருவோம். பிரானருள் உண்டெனில் உண்டு நற்செல்வம். அப்ப குருவோட அருள், தன்னை அறிந்த மெய்ப்பொருளை அறிந்த அந்த இறைவனுடைய அருள் பெற்றவர்கள் நமக்கு உண்டாயிட்டாங்கன்னா அதுதான் ஒரு பெரும் செல்வம். பிரானருள் உண்டெனில் உண்டு நல் ஞானம். அப்ப அறிவையே அறியக்கூடிய ஞானம் வேணும்னா அந்த இறைவனே தானாக உணர்ந்த அந்த தம்பிரான் குருவருள் இருந்துச்சுன்னா என்ன உண்டு? அந்த நல்ல ஞானம் உண்டு. பிரானருளில் பெருந்தன்மை உண்டு. இப்பதான் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நம்ம எவ்வளவு சிரமப்பட்டு அந்த மெய்ப்பொருளை உணர்ந்தோம். கொஞ்சம் பயிற்சி செஞ்சா, முயற்சி செஞ்சா அவனுக்கும் கிடைக்கும் அப்படின்னு எத்தனை முறை கேட்டாலும் அதை திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பக்குவம். அது குழந்தைங்க கத்துக்கும் போது சொல்றதையே திரும்ப திரும்ப சொல்லும், அல்லது சொல்றதையே திரும்ப திரும்ப கேட்கும். நாமளும் இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம்? ஒரே கருத்து தான், அந்த மெய்ப்பொருள் விளக்கம் தான். அதை விரும்பி பார்த்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் அத்தனைக்கும் தித்திக்கக்கூடிய அந்த தேன் போன்ற சுவை போன்ற அந்த தெய்வத்திலேயே ஒவ்வொரு நாளும் நம்ம உணர்ந்து கொண்டேதான் இருக்கிறோம். பிரானருளில் பெருந்தன்மை உண்டு, மேக்னானிமிட்டி இருக்கு. பிரானருளார் பெருந்தெய்வமும் ஆமே. அப்ப குருவருள் கிடைச்சிருச்சுன்னா திருவருள் நமக்கு கிடைச்சு போயிரும். குருவருள் இன்றி திருவருள் இல்லை. அதனால தெய்வமே தானாக உணர்ந்த போதும், அந்த தெய்வ நிலையை நாம உணர்ந்தாலும், நாம அந்த தன்மைகள் நமக்குள்ள அடக்கம் பெற்றிருந்தாலும் தம்மை போன்ற பிற உயிர்களையும் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்ற அளவுல அன்பும் கருணையும் நிறைந்த அந்த இறைவனுடைய தன்மை நமக்குள்ள இருக்குது. அன்பும் கருணையோடு வாழ்வோம், வாழ்வாங்கு வாழ்வோம், உயர்வோம், வெல்வோம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா. ஓம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி. மிக அருமை, மிக்க நன்றி. வேற யாரும் கேள்வி ஏதாவது இருக்குங்களா? கருத்து, கேள்வி? வாசுதேவ கிருஷ்ணன் ஐயா, வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. திடீர்னு வந்துட்டேன். பட் பாடல் கூட நினைவில்லை. நேரம் கருதி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆர்ட் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம ஒரு பாடலை பார்க்கிறோம், கேட்கிறோம்,
ஆனா அந்த பாடல்ல நம்மளுடைய ப்ரீவியஸ் அதை பத்தின பதிவு இல்லாம நம்மளால அப்சர்வ் பண்ணவே முடியாது. புரிதல் தான் அது. உதாரணத்துக்கு ஒரு வேப்ப மரம் புங்க மரம் பக்கத்துல இருக்குன்னா இது வேப்ப மரம் புங்க மரம் அப்படின்னு நம்ம தனிச்சு பார்க்காம அதை புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அது புரிதலுக்கான ஒரு பக்குவத்தில் இருக்கின்ற போது ஒரு பாடல் கூட அப்படிதான், நம்ம திருமந்திர பாடல் கூட இது இப்படி அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கு, இது இப்படிதான் அப்படின்னு. ஆனா அது இல்லை அப்சர்வேஷன், அது இல்லை அந்த கலை. அது அது ஒரு அதுக்கும் மேல போகும்போதுதான் நமக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். ஒன்னே ஒண்ணுதான் மிகப்பெரிய மாற்றத்துக்கு புரட்டி போட்டுரும். தான் பொங்கமரன் அது அது கடத்துவதற்கு அது அப்படின்னு எந்த விதமான பதிவுகளும் இல்லாத போது அதை பற்றின புரிதல் வந்த பிறகு அதை முற்றிலுமாக தவிர்த்து விட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு பார்க்கின்ற பார்வை வருகின்ற போதுதான் நமக்குள்ளே மாற்றம் நிகழும். திருமந்திர பாடல் முழுக்கவே புரிதலுக்கு வருவது ஒரு பக்குவ நிலை. ஆனால் புரிதலுக்கு மேலே போகின்ற போதுதான் அதில் இருக்கின்ற உட்பொருள் புரியும். அந்த உட்பொருள் புரிவதற்கு எல்லாவற்றிலும் விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொல்வது நம்மளால் முடியாத காரியம். ஒருவேளை அப்படி விட்டு நாம் பார்த்தோம் என்றால் நமக்குள் மாற்றம் எந்த நொடி அடுத்த நொடி இல்ல பிறகு கூட கண்டிப்பாக நிகழும். அந்த பக்குவமான நிலைக்கு வருவதற்கு முயற்சிப்போம், பயிற்சி செய்வோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா. அந்த மனமற்ற நிலையிலிருந்து உண்மையிலிருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த உண்மையான தன்மையிலிருந்து நம்ம பார்க்கும்போது அதோட உண்மையும் புரிய வரும் அப்படிங்கிறது இந்த பாடலுக்கும் வரும். மிக்க நன்றிங்க ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? வேற எதுவும் கருத்து கேள்வி இல்லைங்கன்னா அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.